பருப்பு போலி எப்படி செய்யணும் நம்ம இப்போ பார்க்கலாம். தேவையான பொருட்கள் இதுதான். 1 கப்பு கடலைப்பருப்பு, தேவையான அளவுக்கு எண்ணெய், அப்புறம் உப்பு, 1 கப்பு வெல்லம், 1 கப்பு மைதா, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள். இதுதான் தேவையான பொருட்கள். இப்போ நம்ம எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். பருப்பு போலி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம கடலை ஊற வைக்கணும். ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் தண்ணியில். ஃபஸ்ட்டு கழுவிட்டு அப்புறம் ஊற வச்சுக்கலாம். இப்போ ஊற வச்ச பருப்பு வந்து நம்ம குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது பருப்பு நான் குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இதுக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு 2 ஸ்டீம் வர வரைக்கும் நம்ம வச்சிடலாம். இப்போ மாவு பிசைஞ்சிக்கலாம். டர்மரிக் போடுறேன். உப்பு போடலாம். இப்போ தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் ஆயில் ஊற்றி கூட நம்ம பிசைஞ்சிக்கலாம். இது ஒரு சாஃப்டான மாவு மாதிரி நம்ம பிசைஞ்சிட்டோம். இது ஒரு 30 மினிட்ஸ் வரைக்கும் ஊற வச்சிடலாம். இப்போது பருப்பு ரெடி ஆயிடுச்சா இல்லையான்னு குக்கர் ஓப்பன் பண்ணிட்டு பார்க்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த பருப்பு இந்த மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த ஜாகரி, இந்த வெல்லம் போட்டுடலாம். இந்த ரெண்டும் கொஞ்சம் சாஃப்டாக நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும், அவ்வளோதான். கிரைண்ட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அந்த மிக்சர் வந்து நீங்கள் திருப்பி குக்கரில் போட்டுட்டு அந்த தண்ணி எல்லாம் ட்ரை ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்சர் இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது பால்ஸ் மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ அந்த மிக்ஸ்சர் உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போது இந்த மாவும் அப்புறம் இந்த ஸ்டஃபிங்கு வச்சு எப்படி செய்யணும்னு நம்ம பார்த்துடலாம். கொஞ்சம் மாவு எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு மேலே கொஞ்சம் ஆயில் ஊற்றலாம். அதுக்கப்புறமா இது வந்து இப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மிக்ஸ்சரையும் நம்ம இதுக்குள்ளே வைக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி கவர் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரா ஏதாவது மாவு வந்துச்சுன்னா அதை எடுத்துடலாம். அதுக்கப்புறமா சப்பாத்தி பண்ணுற மாதிரியே நம்ம பண்ணிக்கலாம். போலி இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். தோசை பேனை கொஞ்சம் ஹீட் ஆகணும். அதுக்கப்புறமா போட்டுக்கலாம். இப்போ தோசை பேன் ரெடி ஆயிடுச்சு, ஹீட் ஆயிடுச்சு. இப்போது நம்ம 1 டேபிள் ஸ்பூன் கீ போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த போலியை இந்த பேன் மேலே போட்டுடலாம். கொஞ்சம் சிம்மில் வச்சிடலாம். பருப்பு போலி ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள்.
அப்புறம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ரெசிபீஸ் இன்னும் செய்யணும்னு நினச்சிங்கன்னா ரீனாஸ் பேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. ரொம்ப நன்றி.